சொன்னாரு. பட் இந்த படம் வந்து சில காரணங்கள்லாம் கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் அது லேட் ஆகிற டைம் எனக்கு எதுவுமே தெரியவில்லை. நான் எப்ப ஆரம்பிச்சு இப்ப முடிஞ்ச மாதிரி இருக்கு. அவ்வளவு ஜாலியா இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்ல. அவர் சைட்ல ரொம்ப கிளியரா இருப்பாரு. ஏன்னா மெயினா வந்து அவர் டைலாக் டெலிவரி வந்து கிளியரா இருக்கணும் அந்த சைட்ல. சோ அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியா அந்த படத்தோட முதல் நாள் ஷூட்டிங் வந்து அடையாறு பிரிட்ஜ்ல கீழே நடந்தது. நான் கேட்டேன் ராஜேஷ் நிறைய பப்ளிக்ல எடுக்கிறாங்க ராஜேஷ், உதய் சார் எப்படி ஓகேயா? இல்ல ட்ரை பண்ண பாருங்க, பண்ணிடுவார் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்டே எல்லாம் நிறைய கிரௌட் பிரிட்ஜ்ல நிறைய பேர் பாக்குறாங்க. எனக்கு பயமா இருக்கு கேமரா பின்னாடி நிக்கிறதுக்கு. பட் முதல்ல வந்து ரொம்ப சாதாரணமா ஒரு 100 படம் பண்ண மாதிரி அவ்வளோ கேஷுவலா நடிச்சாரு. அது முடிச்ச உடனே நான் ராஜேஷ் சொன்னேன், என்ன ராஜேஷ் இவ்வளவு கூலா நடிச்சிட்டு இருக்காங்க. முன்னாடி நிறைய ட்ரெயின் அப் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணி இந்த படத்துல வந்து ரொம்ப நல்லா பண்ண வச்சிருக்காரு. நீங்க பாருங்க, இந்த படம் வந்து ஆக்சுவலா ஒரு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியாது. சாங்ஸ்லயும் சரி, சிங்ஸ்லயும் சரி ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. பிளஸ் இந்த படத்துல வந்து நாங்க கேட்கறதுலாம் சிரிச்சு கொடுக்கறதுக்கு நாங்க என்ன கேட்டாலும் கொடுக்குறது. செங்கோமூர்த்தி சார் வந்து ரூம்ல உட்காந்து எதை கேட்டாலும் சரி சிரிச்சுட்டு ஓகே ஓகே அது சொல்லிட்டே இருப்பாரு. அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப கோஆபரேட் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. படம் நல்லா வந்திருக்கு, பாருங்க. தேங்க்ஸ். நன்றி பாலசுப்ரமணியன் சார். பெரியவங்களா இருக்கும்போது எனக்கு பேச ஒரு மாதிரி இருக்கு. நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். ஆனா வந்ததுல இருந்து இங்க நான் டான்ஸ் மாஸ்டர் மாதிரி தெரியல. நிக்கில் சார் தான் டான்ஸ் மாஸ்டர். நான் இருந்து ரொம்ப நேரம் அவர் தான் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம டீம் இது, நம்ம டீம் பற்றி சொல்லவே தெரியல. ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நான் தான் எப்போவாவது கொஞ்சம் டென்ஷனாக டான்ஸ் கற்றுவேன். பட் ராஜேஷ் இது வரைக்கும் யாரையும் அப்படி சும்மா அப்படின்னு கூட சொன்னது கிடையாது. அவர் கூட நான் SMS அப்புறம் பாஸ்கரன் இந்த படம் 3 படம் அவங்க இந்த டீம் கூட ட்ராவல் பண்றேன். இப்போ அவர் மட்டும் இல்லை, ஈவன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஒருத்தர் தப்புனா கூட ஒருத்தர் காட்டி கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒருத்தவங்க அப்படி ஒரு டீம் இது ஒர்க் பண்ணேன். அப்புறம் உதய் சாருக்கு ஒரு 1 வீக் சென்னை ஒரு 1 or 2 days ரிஹர்சல் பண்ணோம். அவ்வளோதான் ரிஹர்சல் பண்ணோம், நிறைய நாள் ரிஹர்சல் பண்ணல. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour 1 hour. பட் எல்லாமே அவர் இம்ப்ரூவைஸ் பண்றாரு. நான் அதை நல்லா நோட்டீஸ் பண்ணேன். அவர்கிட்ட ஒரு மூமெண்ட் கொடுத்தாலும் அதை அப்படியே கொஞ்ச நேரம் மைண்ட்ல அப்படியே அதை எப்பவுமே ஒரு மைண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுன்றது அது நல்ல விஷயம். அதை அவர் மைண்ட் ரிஹர்சல் பண்ணிப்பார் மைண்ட்ல. அதுக்கப்புறம் ஆடுவார். அது நல்ல விஷயம். அது அவர்கிட்ட இருந்தது. ரொம்ப ஈஸியாகவும் கிராஸ் பண்ணிடுறாரு, நல்லா இம்ப்ரூவைஸ் பண்றாரு. அது இன்னொன்னு ரொம்ப அமைதியாகவே இருப்பாரு. அவ்வளோ ஜாலியாக இருந்தது இந்த டீம். அப்புறம் ஹாரிஸ் சார் சொல்லவே தேவையில்லை, அட்டகாசமா இருக்கு இந்த 5 சாங். அவரோட சாங்னாலே நமக்கு கொரியோகிராஃபி பண்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அயன் படத்துல ஜி கூட பண்ண நெஞ்சே நீங்க பல கர்ப்பகலானி, அப்புறம் ஆதவன்ல வர ஜீவா கூட கோல என்னமோ ஏதோ ஹாரிஸ் இருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் அவரோட மியூசிக்ல ஒர்க் பண்றதுக்கு. பட் இந்த சாங் கடைசி சாங் அந்த ஃபோக் சாங் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு மண்டெல்லாம் குழம்பி முடியல நின்றுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ என்னடா இது, மொத்த மியூசிக்கும் மாறி போச்சு, ஷூட்டிங் அப்புறம் மாறி போச்சு. மண்டெல்லாம் குழம்பி நல்லா தூக்கம் வரலங்க. அப்படியே ஐயோ இந்த பீட்டுக்கு எடுக்கலையே சார், இன்னொரு பீட்டு வேற சேர்த்தாரு. அப்புறம் ஒரு அந்த காதல் ஒரு ஒன்று வரும், அதையும் காணுமே. ஐயோ என்னடா இது சரி மாத்திட்டாரு. நான் நல்லா தூக்கம் வரல. பட் இப்போ பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. கரெக்டாக இருந்தது எல்லாமே. தேங்க்யூ வெரி மச் சார். ஹரி சார் ரொம்ப நல்லா இருந்தது, ஹாப்பியாக இருந்தது ஒர்க் பண்ண. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ். குட் ஈவினிங் எவ்ரிபடி. மாதிரிலாம் பேசி பழக்கமே இல்லை. இந்த பர்சனலா சொல்றேன், எனக்கு உதயனா ரொம்ப பிடிக்கும். அவரு கூப்பிட்டு 2வது சந்தானம் ரொம்ப பிடிக்கும். இவங்க 2 பேருக்கும் நாங்க காலையில பேப்பர்ல பார்த்தது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதே மாதிரி ஊர் ஃபுல்லா போஸ்டர்ஸ் பார்த்தது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சரி சந்தானம் நானும் வரேன், ஈவினிங் வந்துருங்க பிரதர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தா சாங் ரொம்ப பொறுப்புல இருக்கு. அது லொகேஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்பவும் அருமையா இருந்தது. அதுவும் அவர் மூவ்மெண்ட்ஸ்லாம் நிஜமாவே ரொம்ப பழக்கமான ஒரு ஹீரோ பார்க்குற மாதிரியே இருந்தது. ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த படம் பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்க்கை. நான்
நடிகனா இங்க இருக்கிறதுக்கு முதல் காரணம் ராஜேஷ் சார். ஆரம்பிச்சது சார், நீங்க அப்படியே போயிட்டு இருக்கு. உதய் ரொம்ப அதிகமா பழகல, பட் நாங்க நிறைய வாட்டி மீட் பண்ணிருக்கோம். இவ்வளவு கேஷுவலா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ரொம்ப யதார்த்தமா இருந்தது. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவலைஸ், பிக்சரைசேஷன் எல்லாமே எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். அண்ட் ராஜேஷ் சாரோட ஒர்க் பண்ணதுனால ஐ நோ த ஹோல் டீம் எவ்வளவு ஜாலியா இருந்திருக்குங்கிறது வந்து டெஃபினட்டா என்னால ஐ கேன் ஃபீல் தட். ஒரே ஒரு கோவம் ராஜேஷ் சார் மேல வந்து கடைசி வரைக்கும் இதோன்னு சொல்லி கடைசி வரைக்கும் கூப்பிடல. ஒரு ஃப்ரேம்லயாவது வருது சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருந்தேன். பட் சமம் அதுக்கான வாய்ப்பு அமையல. எனிவே ஐ விஷ் தி டீம் a great success. All the best. Thank you, sir. ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து காமெடி பண்றதுனா, அந்த காமெடி வந்து நல்லா பண்ணாலே வந்து ஒரு ஹீரோ வந்து பாதி ஜெயிச்சிட்ட மாதிரி. சோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உதய் சார் வந்து காமெடி வந்து பிச்சு உதறி இருக்காரு, சொல்லவே வேண்டாம். அது மட்டும் இல்லாம வந்து ரொம்ப ஸ்டைலிஷா இருக்காரு, ரொம்ப யதார்த்தமா பண்ணிருக்காரு. அந்த எஃபெக்ட் சாங் எல்லாம் வந்து ரொம்ப அழகா இருந்தாரு. சோ கண்டிப்பா வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து இன்னொரு சூப்பர் ஹீரோ கிடைச்சாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவர் சூஸ் பண்ண டைரக்டர் ராஜேஷ் சார் வந்து சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து காமெடி கிங். காமெடியில வந்து ஒரு சிங்கமும் அவர் தான், சிறுத்தையும் அவர் தான். அது வந்து 2 படத்தையும் ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. அப்புறம் சந்தானத்தை பத்தி சொல்லாம நல்லா இருக்குமா? சின்ன வயசுல வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏதோ ஒரு படம் ப்ரிவியூ இல்ல தியேட்டருக்கு போய் படம் பார்க்கறதுன்னா படத்துல கவுண்டமணி இருக்காங்க நான் கேட்பேன். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து கண்டிப்பா சந்தானம் தான் படத்துக்கு வருவேன்னு சொல்ற நிறைய குழந்தைங்க இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த டீம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பொதுவா வந்து ஒரு படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா படம் சூப்பரா இருந்தா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவோம், படம் சுமாரா இருந்தா ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஓகே ரிலீஸ்க்கு அப்புறம் படம் சூப்பரா இருந்தா ஓகே அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமை வரும். அந்த அளவுக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்பிக்கை வருது. ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். கண்டிப்பா ஜெய். Thank you and Vishnu. சார் பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஏன்னா குள்ளநரி கூட்டம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய ஹெல்ப் பண்ணாரு பர்சனலா. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஃபேமிலியில வந்தோம், அவர்கிட்ட இருக்கிற ஒரு பணிவான ஒரு பிஹேவியர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப ஷாக் ஆன, சர்ப்ரைஸ் ஆனேன். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நீர் பறவை படம் வந்து இப்போ அவங்களோட பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, சிசிஎல்ல என் கையில் அடிபட்டது. அண்ட் ஸோ சர்ஜரி ஆயிருக்கு. அண்ட் மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ டாக்டர் வந்து எப்படியும் 2 months ஆகும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவரை போய் பார்க்கும்போது சார் சாரி வேற என்ன பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஒரு 3 days தான் ஷூட் போச்சு. ஸோ ஈஸியா வந்து ஹீரோ மாத்திருக்கலாம் அவங்க. பட் என்கிட்ட சொன்னாரு, நீ கவலைப்படாத, உன் கை சரி ஆகிற வரைக்கும் வந்து நாங்கள் ஷூட் போக மாட்டோம். ஸோ டேக் யூர் டைம் அப்படின்னாரு. ஸோ இதுதான் அவரோட பிஹேவியர். ஸோ ஐ திங்க் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க லெவல்ல வந்து எனக்காக வெயிட் பண்ண அவசியமே கிடையாது. பட் அதை மீறி வந்து வெயிட் பண்ணாரு. ஸோ ஸ்பெஷலா அதனால தான் நான் மென்ஷன் பண்றேன். சச் எ குட் ஹியூமன் பீங். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் ஒரு படத்துல நடிக்கிறாரு. அண்ட் நான் பிகினிங்ல கேட்டேன் அவருக்கு எப்படி சார் இருக்கு, எல்லாம் ஓகே, டான்ஸ் மட்டும் தான் என்னன்னு தெரியல அப்படின்னாரு. பட் பார்க்கும்போது அப்படி ஒன்றும் தெரியல சார், சூப்பரா இருந்தீங்க. அண்ட் கண்டிப்பா தினேஷ் மாஸ்டர் சூப்பரா ஒர்க் பண்ணுவாரு. அண்ட் என்டையர் டீம் வந்து வண்டர்ஃபுல்லான டீம். டைரக்டர் ராஜேஷ், ஹாரி ஜெயராஜ் சார், அண்ட் ஹீரோயின் எல்லாரும் வந்து pretty face heroine, sorry. So everybody is a great participant, cameraman, நீர் பறவையில் அவர் தான் கேமரா. ஸோ சூப்பரான டீம். கண்டிப்பா ஒரு நல்ல அவுட்புட் எதிர்பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் டு நைட். தேங்க்யூ. Thank you so much. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விழாவுக்கு வந்தது. ஏன்னா எல்லாம் நெருங்கிய நண்பர்கள், அவங்க கூட பேசுறதுக்கு, அவங்க நல்லா இருக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து சொல்லவே தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் சொல்லி ஆகணும். காப்பி அடிச்சதுக்கு சாரி. ராஜேஷ் வந்து உண்மையாவே ஒரு வேற ஒரு டேலண்ட் இருக்கு அவர்கிட்ட. அவருக்கு யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு டேலண்ட். அது எப்படின்னு தெரியல, ஏதோ சிரிக்க வைக்கிறாரு எல்லாரையும். அது பெரிய டேலண்ட். அது வந்து சந்தோஷப்பட வைக்கிறார். அது பெரிய டேலண்ட். ஸோ உண்மையாவே அவர் கூட நானும் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அதே மாதிரி எனக்கு வந்து எப்போ டல்லா இருந்தாலும், ஒரு மாதிரி கொஞ்சம் ஏதாவது சோகம் வந்தாலும் சந்தானத்துக்கு உடனே போன் பண்ணுவேன். ஒரு பெரிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச ஒரு சந்தோஷம் அவர்கிட்ட பேசினா அப்படி ஒரு எனர்ஜி அவர்கிட்ட இருக்கு.
அப்படி ஒரு சிரிப்பு. சார் விடுங்க ரவி, என்ன நீங்க விடுங்க, எல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க, ஒண்ணும் இல்லை. அப்போ முன்னாடி சந்தோஷ் சுப்ரமணியம் பண்ணும்போது சொல்ல 2008 எவன் வந்தாலும் வெட்டு அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ உண்மையாவே ஒரு அந்த எனர்ஜி வந்து படத்தை சிரிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதுக்குன்னே உட்காந்து அதுக்குன்னே கஷ்டப்பட்டு சிரிக்க வைக்கிறோம். நேர்ல சிரிக்க வைக்கிறது வந்து சந்தானம் உண்மையாவே பெரிய ஒரு டேலண்ட் தான் அது. அதே மாதிரி உதய் வந்து உண்மையாவே எல்லாரும் சொன்ன மாதிரி அதுக்கு மேலேயும் எனக்கு பர்சனலா தெரிஞ்சு ஒரு உதவினா உடனே வந்து நிப்பாரு. அதே மாதிரி அதான் பெரிய குடும்பத்துல இருந்து வந்தாலும் அந்த டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்றது வந்து உண்மையாவே அவர்கிட்ட ஒரு சிறந்த குவாலிட்டியா எப்பவுமே அப்படியே இருங்க, தயவு செஞ்சு ஹீரோ ஆயிட்டாங்க எப்பவுமே நீங்க அப்படியேதான் இருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. நான் கேட்டுக்கிறேன். டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லாம் எனக்கு வந்து ரொம்ப வேண்டியவங்க. ஹாரிஸ் சார் வந்து எனக்கு படம் வந்து எந்த அளவுக்கு சக்சஸ் கொடுத்ததோ சாங்ஸும் எனக்கு அதே அளவுக்கு தான் சக்சஸ் கொடுத்தது. அந்த சாங்கை சொல்லி தான் என்ன சொல்லுவாங்க. ராம்குமார் இருந்தாலும் சரி, எங்கேஎம் காதலா இருந்தாலும் சரி, வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர் சார், தேங்க்யூ. இந்த படம் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு. சாங்ஸ் உதய் ஆல்ரெடி போட்டு காமிச்சாரு. அதே மாதிரி பாலு சார் வந்து எனக்கு எம் குமார் ஒர்க் பண்ணியிருக்காரு, சந்தானம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹன்சிகா மோட் அவங்க வந்து சும்மா ஸ்கிரீன்ல வந்தாலே போறோம், நடிக்கலாம் வேணும். அதை அவங்க லைட் எல்லாம் தேவை கிடையாது, எதுவும் தேவை கிடையாது. அப்படி சும்மா வந்துட்டு போனாலே போறோம். புரியுது நான் சொல்றது, உங்களுக்கு எதுவும் புரியலன்னு புரியுது, ரசிக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு ஃபிகர்னா. ஸோ இந்த ஹோல் டீம் தினேஷ் மாஸ்டர்லாம் எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாருன்னே சொல்லுவோம், அந்த அளவுக்கு எனக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த ஹோல் டீம் வந்து உதய்க்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் டு தி ஹோல் டீம் சார். ஆல் தி பெஸ்ட். ராஜேஷ் அண்ணா வந்து டாஸ்மார்க்கோட பிராண்ட் அம்பாசிடர் ஆகிட்டாரு. எந்த பக்கம் போனாலும், அதாவது கோயிலுக்கு போனா கூட ஒரு கோட்டர் சொல்லுமாச்சு அப்படின்னு வீட்டில் எங்க அம்மா அப்பா ஒரு மாதிரி பாக்குறாங்க. ரொம்ப நன்றி ராஜேஷ். ஸோ ராஜேஷ் வந்து ரொம்ப கான்பிடென்டான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப கூல் ஹெட்டடான ஒரு பர்சனாலிட்டி. ஃபர்ஸ்ட் சீன் ஷூட் பண்ணதே எஸ்எம்எஸ்ல வந்து அந்த ஒயின் ஷாப்ல அந்த ஹீரோயின் வந்து பேசுற சீன், அது ரொம்ப ஹெவியான ஒரு சீன், ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு சீன் படத்துக்காக. ஸோ அந்த சீனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்றாரு. எனக்கே கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அவர் ரொம்ப கூலா இருந்தாரு. நான் இந்த மாதிரி ஷாட் வைக்கலாமா, அந்த மாதிரி ஷாட் வைக்கலாமா, கொஞ்சம் அதிகம் என்னமோ போய் ட்ரை பண்ணேன். பட் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ரொம்ப சிங்கிள் ஷாட்டா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. உடனே எல்லாம் பண்ணி பார்த்தோம். இட் வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் எஸ், ராஜேஷோட ஒர்க் பண்றது ஒரு பிக் பிளஷர். அதை விட என்னன்னா, இந்த ஹோல் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஒரே சீன்ல இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கெட்ட பழக்கம் அவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஸோ நல்ல ஒரு டீம், போட்டி போட்டு எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஒரு ஜாலியான ஒரு டீம். நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்றேன், நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லுவேன், இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண நல்ல ஒரு படம், ஒரு ஜாலியா இருந்தேன். ஒரு ஏன்னா கட்டளை தமிழ் மாதிரி ஒரு படத்துக்கு அப்புறம் போய் சிவமனசு சக்தி ஒரு படம் போய் பண்றேன். ஸோ எனக்கே கொஞ்சம் ஃபீலிங் வெரி ஹாப்பி, ரிஜுவினேட்டடா இருந்தது. அண்ட் எஸ், ராஜேஷ் நான் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய சேஞ்சஸ். பாசன் ஒரு another பிக் ராஜேஷோட இன்னொரு டைமென்ஷன் தெரிஞ்சது. இந்த படத்தோட ட்ரெய்லரும் சாங்ஸ் பார்க்கல, லேட்டா வந்துட்டேன். நிச்சயமா போய் ஸ்ட்ரைட்டாவே அங்க ஆபீஸ்ல பார்ப்பேன். நான் அவரோட இந்த படத்துல இருக்கிற எல்லா சீன், எனக்கு எத்தனை சீன் இருக்கோ அந்த எல்லா சீனும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் அவர் மீட் பண்ணும்போது அந்த சீனை சொல்லுங்க, இந்த சீனை சொல்லுங்கன்னு சொல்லி அடிக்கடி கேட்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியான ஒரு சீன். அண்ட் உதய் சாரை பத்தி சொல்லவே போனோம். இஸ் மோர் ஆஃப் ஒரு நல்ல பிரதர் மாதிரி. ரொம்ப எல்லாருமே சொல்றாங்க சொல்லவே தேவையில்லைன்னு தான் சொல்றாங்க. பட் இது சொல்லியே ஆகணும். ரொம்ப டவுன் டு எர்த்தான ஒரு பர்சனாலிட்டி, நல்ல மனசு. அந்த மனசுக்காகவே நிச்சயமா இன்னும் நல்லா வரணும் அப்படின்லாம் சொல்ல ரொம்ப நல்லா இருக்காரு அவரு.
இன்னும் மேலும் மேலும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும், நிறைய டைரக்டர்ஸ், இன்னும் புது டைரக்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அதை நான் வந்து இருக்கிறேன். ஸோ அண்ட் அகேன் இந்த ஹோல் டீம், நிச்சயமா பாலு சார் எல்லாம், ஏதாவது இந்த டீமே புதுசு இல்லை, பாலு சாரோட ஒர்க் ஃபுல்லாவே நான் பண்ணியிருக்கிறேன். சிங்கம்புலியில் அவர் தான் ஃபுல்லா ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகா பெயிண்ட் பண்ணியிருப்பாரு ஸ்கிரீனை. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எஸ் ஹாரிஸ் சார் அவரோட மியூசிக்கே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் எஸ் மெலடியும் இருக்கும், அதே மாதிரி மாசும் இருக்கும். தினேஷ் சார் சொன்ன மாதிரி நிறைய சவுண்ட் எல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ கிரேட். இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் பில்லர்ஸ்ல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் இது. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் இதை பார்க்கறதுக்காக. ஸோ எல்லாம் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கோச் அதிகமாக ஒரே ஃபேமிலி தான். தேங்க்ஸ். Thank you.